பரிசுத்த ஆவியின் அக்கினியினுடைய 3 ரகசியங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இன்னைக்கு பூமியில் செயல்படுகிறது. அது மனிதர்களுக்குள்ளாக செயல்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலையும் இந்த கர்த்தருடைய அக்கினி செயல்பட்டிருக்கிறது. அதனால் சோதோம் குமோரா அழியப்பட்டிருக்கிறது. எலியாவுடைய பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கி பாகாலனுடைய எல்லா எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தது. இதே போல கர்த்தருடைய அக்கினி பல காரியங்களை செய்திருக்கிறது. மோசையினுடைய தரிசனத்தில் கூட ஒரு முட்செடி அக்கினியால் எரிந்தது. ஆனால் அதில் உள்ள அக்கினி அந்த முட்செடியை கொல்லவில்லை. அதற்கு பதிலாக அதிலிருந்து கர்த்தருடைய சத்தம் வந்தது. அப்படி என்றால் அதில் எரிந்தது உலக அக்கினி கிடையாது, அதில் எரிந்தது கர்த்தருடைய அக்கினி. ஸோ கர்த்தருடைய அக்கினி என்று வேதத்தில் பல இடங்களில் அதனுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு விசேஷமாக பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அக்கினி, இதனுடைய 3 ரகசியங்கள், 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இது நம்ம உள்ளான மனுஷனை இன்னும் அனலாக்கும், நம்ம ஆவிக்குரிய மனுஷனை இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு செயல்பட நம்மளை ஊக்குவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல யூடியூப் சேனல். இதில் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்களை, இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற இந்த அருமையான சத்தியம் நீங்கள் ஜெபத்தோடு கேட்பீர்கள் என்றால் ஒரு எரேமியாவை போல, ஒரு நெகேமியாவை போல, ஒரு எஸ்தரை போல கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியத்தை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. நிறைய பேர் ஆர்டினரி கிறிஸ்டியனாக வாழ்வாங்க. நம்ம இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக சூப்பர் நேச்சுரலான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு எலியாவுக்குள்ளாடி ஒரு அக்னி போல ஒரு வைராக்கியம் இருந்தது பார்த்தீங்களா? அதே போல ஒரு வைராக்கியமுடைய ஒரு தேவ பிள்ளையாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு இந்த அக்னியின் ரகசியம் தெரிந்தே ஆக வேண்டும். சரி, நம்ம இந்த அக்னியினுடைய ரகசியத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த 3 காரியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாட்டினுடைய அக்னியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டின் அக்னி பழைய ஏற்பாட்டினுடைய அக்னியை போல சேதப்படுத்துகிற ஒரு அக்னியாக இல்லாமல் இது நம்மளை உருவாக்குகிற அக்னியாக மாறி இருக்கிறது. அது நமக்குள் செயல்படுகிற ஒரு அக்னியாகவே காணப்படுகிறது. ஸோ தேவ ஜனங்களே, பழைய ஏற்பாட்டில் உள்ள அக்னி மேனிஃபெஸ்ட் ஆச்சு, பூமியில் இறங்குச்சு. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம், அக்னி இறங்கியிருக்கும். தேவனோட அக்னி இறங்கி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்குது. பலிபீடங்கள் மேலே இறங்கியிருக்குது. நிறையா காரியங்களில் இந்த தேவனுடைய அக்னி இறங்கி செயல்பட்டுருக்கிறது. எலியாவுடைய வாழ்க்கையில் பல முறை இந்த அக்னி இறங்குனது. ஸோ இந்த அக்னி ஊழியர்களை பாதுகாத்தது, அவர்களுக்காக நின்னது. ஆனால் இன்றைக்கி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அக்னி ஸ்தம்பமாக, பில்லர் ஆஃப் ஃபயர்னு சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவர் பாதுகாத்தார். ஸோ இந்த அக்னிக்குள்ளாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய தேவ மனிதர்களை பார்த்துருப்பீங்கன்னா அவர்கள் பிசாசை விரட்டும் பொழுது ஃபயர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபயருக்கு முன்னாடி பிசாஸ் நிற்க முடியலை. ஸோ இந்த ஃபயர்னால் என்ன? இந்த ஃபயருக்குள்ளே என்ன இருக்குது? ஃபயர்னால் அக்னி. ஆனால் அந்த கிறிஸ்தவத்தில் தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் சொல்லக்கூடிய ஃபயர் என்ன? ஏன் இந்த பிசாசுகள் அலக்களிக்கும் பொழுது ஃபயர்னு கத்துது? இந்த மந்திரவாதிகள் ஏன் ஊழியர்கள்ட்ட ஜெபிக்க வரும் பொழுது ஃபயரை அனுப்பி ஜெபிக்கும் பொழுது மந்திரவாதிகளுக்கு என்ன நடக்குது? ஒரு அருமையான மந்திரவாதி சொன்ன சாட்சியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அருமையான மந்திரவாதி என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்பட்டுட்டார். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதுனால இந்த சாட்சியை உங்கள்கிட்ட சொல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். மந்திரவாதிகள் சொன்னாலே அருவருப்பானவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுனால அருமையான மந்திரவாதியின் சாட்சி நான் சொல்லுகிறேன். என்ன நடந்தது? ஒரு ஊழியரை அவர் வஞ்சிக்கலாம், அவரை எதுக்கலான்னு சொல்லி அவருடைய மீட்டிங் வந்திருக்கிறார். நடந்த சம்பவம். ஆனால் அந்த ஊழியர் ஜெபிக்க 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 இவர் இங்கிருந்து அநேக அசுத்த ஆவிகளை கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறார், அந்த ஊழியரை தாக்குறதற்காக. ஏன்னா அவர் இங்கே இருந்துக்கிட்டே கையை அசைச்சார்னா அங்கே உள்ள ஸ்பிரிட் என்ன செய்யணும்? அந்த மனுஷனை அப்படியே கன்னத்தில் வேகமாக அடித்தால் எப்படி ஒரு மனிதன் கீழே விழுவாங்களோ அதே போல் விழ வச்சிருமா. அப்படியே மண்டை வலித்து கீழே விழுவாங்க, பேரலைஸ் ஆயிடுவாங்க, ஸ்ட்ரோக் வந்துடும், அப்படி கீழே கைகால் செயலிழந்துடும். இப்படிப்பட்ட ஆவிகளை எல்லாம் அனுப்பும் பொழுது அங்கேருந்து தேவ மனிதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியின் அக்னி இறங்கட்டும் இப்படி சொல்ல சொல்ல இவர் அனுப்பின எல்லா ஆவிகளும் அப்படியே சாம்பல் ஆகுறத இவர் ஆவியில் பார்க்குறாரு. அந்த மந்திரவாதி உட்கார்ந்து பார்த்து அவருடைய மந்திரம் எல்லாம் செயலிழந்ததை சாட்சியாக பல இடங்களில் சொல்லி வருகிறார் அந்த ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதி. ஸோ என்ன நடக்கிறது? நம்ம ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல. நம்ம ஆண்டவர் ஒரு வல்லமையான ஆண்டவர். ஒரு சூரியனை என்ன செய்கிறது பாருங்க, அதனுடைய வெப்பத்தினால எதனாலும் தகனித்து அது போட்டு விடுகிறது. ஒரு சூரியனுக்கு முன்பதாக, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முன்பதாக நம்ம செல்லும் பொழுது எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் அது உருகி விடுமா.
அது விமானமாக இருக்கலாம், அது ராக்கெட்டாக இருக்கலாம், அது பறவைகளாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே அதுக்கிட்ட நெருங்க முடியாது. என்னுடைய மனக்கணிப்பு என்னவென்றால், ஒரு சூரியனே இப்படி இருக்கும் பொழுது சூரியனை படைத்தவர் எப்படி இருக்க வேண்டும்? அதை யோசித்து பாருங்கள். சூரியனை படைத்தவர் எவ்வளோ அருமையாக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவரை யாராலையும் பார்க்க முடியலை. தேவனை யாராலையும் பார்க்கவே முடியாதான். அவர் அனுப்பிய குமாரனை மட்டும்தான் இந்த உலகம் கண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். பல தரிசனங்களில் இயேசு கூட என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். பவுல் அப்போஸ்தலர் இயேசுவை நேருக்கு நேர் பார்த்தார், ஆனால் மரிக்கவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவனை யாராலையும் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. ஏனால் அவர் சூரியனை படைத்தவர் எப்படி இருப்பார்? யோசித்து பாருங்கள். சூரியனே இவ்வளோ கதகதை என்று இருக்கும் என்றால் அதை படைத்தவர், அதிலும் கோடிக்கணக்கான வல்லமையை உடையவர் எப்படி இருப்பார்? நம்ம ஆண்டவருடைய ஒரு பவர், நம்ம ஆண்டவருடைய ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ஃபயர் நான் சொல்லுகிறேன். ஒரு ஆண்டவர், தேவாதி தேவன், அவர் நடந்து வந்தா, அவர் நம் அருகில் வந்தால் என்ன வர வேண்டும்? அவருடைய பிரசன்னம் வர வேண்டும். தேவ ஜனங்களே, இந்த அக்கினி என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்கினி தேவனுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் அது தேவனுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. காட் ஹிம்செல்ஃப் கன்சியூமிங் ஃபயர். கர்த்தரே அக்னியாக இருக்கிறார். அவர் அக்னி மயமானவர். 7 மடங்கு அக்னி எரிந்து கொண்டு இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவத்தில் 4வது ஒரு நபர், அக்னிமயமான நபர் அங்கே உள்ள இருந்தார். எலிசாவுடைய வேலைக்காரன். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறவும் சொல்லும் பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் நிற்கிறத அந்த வேலைக்காரன் கண்டான். அப்படி என்றால் என்ன? பரலோகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அக்கினிமயமான ரூபங்களை உடையதாக இருக்கிறது. தங்க வீதி, தங்கம் எப்படி இருக்கும்? தூரத்திலிருந்து வெயில் பிரகாசிச்சுன்னா அது அப்படியே தீ எறிகிறது போல தான் இருக்கும். அப்போ இந்த அக்கினிமயமான ரூபம் கொண்ட உன்னதமான தேவன், அவரே எப்படி இருக்கிறார்? அக்கினிமயமானவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். காட் ஹிம்செல்ஃப் த கன்சியூமிங் ஃபயர். அவர் எப்படி இருக்கிறார்? பட்சிக்கிற அக்னியாகவே இருக்கிறார். சரி, இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த ஆவியின் அக்னி எப்படி செயல்படுகிறது நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்கு இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லிட்டு நம்ம இந்த 3 ரகசியங்களை பார்த்துருவோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராகி இயேசு சொன்னார், நான் அக்னியை போட விரும்புகிறேன்னு சொன்னார். இது என்ன பாஷையாக இருக்குது, புரியலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த அக்னி பற்றி எரிய விரும்புகிறேன்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னா, அவர் ஏதோ ஒரு ரகசியத்தை செய்கிறார். அவர் சொன்ன மாதிரியே பரிசுத்த ஆவியை அனுப்புனார். அவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியை தான் அனுப்புவேன்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த 120 பேர் இருந்த அறையில் இறங்கி வந்தது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் அவர் எடுத்த ரூபத்தை பாருங்கள், அக்னிமயமான நாவு. ஏசாயாவுடைய நாவு கூட ஒரு அக்னிமயமான ஒரு அனல் துண்டுனால தான் சுத்திகரிக்கப்பட்டது. ஸோ பரலோக விஷயம் எல்லாம் அந்த அக்னி சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. இந்த அக்னி என்னன்னா, புனிதத்தன்மையை குறிக்கிறது, சுட்டெரிக்கிற தன்மையை குறிக்கிறது. அது பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவையில்லாததை சுட்டெரிக்கிறது. தங்கங்களை போல சில விலையேறப்பெற்ற விஷயங்களை போட்டால் அது சுத்திகரிக்கிறது, தங்கத்தில் உள்ள களிம்பை மாற்றும். ஸோ இந்த அக்னிமயமான விஷயங்கள் பரலோகம் சார்ந்தது. நம்ம ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியாகவே இருக்கிறார். ஸோ இயேசு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொன்னார்னா பரிசுத்த ஆவியானவர் தானே அனுப்பணும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன ரூபம் கொண்டு வராரு? அக்னிமயமான நாவின் ரூபம். ஸோ அந்த அக்னிமயமான நாவு யாருன்னு பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் ரூபம் கொண்டு இறங்கினது தான் அந்த ரூபமாக இருந்ததை தவிர அவர் அக்னிமயமானவராக இருக்கிறார். தேவன் அக்னியாகவே இருக்கிறார் என்பதற்கு நிறைய அடையாளம் வேதத்தில் இருக்கிறது. அதற்கு ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. காட்ஸ் க்ளோரி தான் அதில் போட்டிருக்குது, கர்த்தருடைய மகிமை தான் சொல்லுகிறது. ஆனால் 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த கர்த்தருடைய மகிமைனா என்ன? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ அந்த மகிமைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னா கர்த்தர். இது அப்சல்யூட்டா ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் நடந்துட்டு, இதே தான் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் சீசர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம், அற்புத அடையாளங்கள், கடைசி காலத்தினுடைய எல்லா அடையாளங்களும் நடக்க ஆரம்பித்தது.
தேவ ஜனங்களே, இது நடந்து விட்டது. ஆனால் இப்பொழுதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு மேலேயும் இறங்கி கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவ அக்கினி இறங்கினது. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியின் அக்கினியாக நம்ம மேலே ஊற்றப்படுகிறார். நம்ம மேலே பரிசுத்த ஆவியின் அக்கினி நம்ம மேலே ஊற்றப்படுகிறதுனால தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு மகிமையான வழி நடத்துதல். அதனால தான் யோவான் சொன்னார், எனக்கு பின்னாடி வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஸோ தேர் ஆர் அனாயிண்டிங் பேப்டிசம் இன் த ஹோலி ஸ்பிரிட். அங்கே கர்த்தருடைய அபிஷேகத்தை குறித்து, அந்த ஆவியானுடைய நிறைவை குறித்து யோவான் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகர் அழகாக விளக்குகிறார், எனக்கு பின்னாடி வருகிறவர் அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாக வந்தாரா இல்லையா? வந்தார். நிறைய பேர் அந்த வசனத்துக்கு நியாய தீர்ப்பு குறித்து சொல்லுவாங்க. அதே இயேசு கிறிஸ்து தான் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். ஆனால் உங்களை அக்கினியாய் நிரப்புகிறார். தேவனுக்காக உங்களை அக்கினிமயமானவர்களாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்குள்ளாடி இருக்கிற அந்த சீல், உங்களுக்குள்ளாடி இருக்கிற வைராக்கியம் பற்றி எரியும். பவுல் அப்போஸ்தலர் உள்ளாடி இந்த அக்கினி வைராக்கியம் பற்றி எரிந்தது. அதனால தான் ஒரு தேவ ஊழியர் ஃபயர்னு சொல்லும் பொழுது அவர் வாயிலிருந்து ரிலீஸ் ஆகிறது என்னது? உண்மையாகவே தேவனுடைய வல்லமை புறப்படுகிறது. ஒரு செண்டுக்குள்ளாடி, ஒரு செண்டு டப்பாக்குள்ளாடி நம்ம எல்லாம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம், பாடி ஸ்ப்ரே, இந்த காஸ்டியூம் ஸ்ப்ரே, இப்படி பல ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்பொழுது செண்டு டப்பாவில் உள்ள செண்டை நம்ம கிளிக் பண்ணும்பொழுது, அமுக்கும்பொழுது அதுக்கு உள்ளே இருக்கிற எசன்ஸ் அப்படியே அந்த ரூமெல்லாம் நிரப்பும், நம்ம வஸ்திரத்தை நிரப்பும். பாடி ஸ்ப்ரேனா நம்ம சரீரத்தை அது மூடும். இதே போல தான் ஒரு மனுஷனுக்குள்ளாடி அக்னி இருந்தால் அவன் வாயை திறந்து, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் அவன் வாயை திறந்து சொல்லும் பொழுது அக்னி புறப்படுகிறது. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் டிபி ஜோஷுவா அடிக்கடி சொல்வார், that is not at all sound which bring the demon out, but the fire in the word which bring the demon out from the person. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதனுக்குள்ளாடி இருக்கிற பிசாசை வெளியே கொண்டு வர்றதற்கு, பிசாசே போ என்று அடித்து சத்தம் போட்டு ஆர்ப்பரித்தால் வெளியே வந்துவிடும் என்றால் அது ஒரு நல்ல காரியம் அல்லவா? அப்படி என்றால் எல்லாரும் கத்துனாலே பிசாசு என்ன செய்யும்? வெளியே வந்துடும். ஆனால் தேவ ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது மட்டும் கட்டுகள் உடையிறதுக்கு காரணம் என்ன? இயேசு ஜெபித்த பொழுது மட்டும் பிசாசு வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன? காரணம் இயேசுனுடைய வாயினுடைய வார்த்தையில் இருந்த அக்கினி. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பேருடைய வாயினுடைய வார்த்தையில் அக்கினி இருக்கும். ஆனால் நம்ம அக்கினி குறைவாக இருக்கிறதுனால தான் நம்மளால் பிசாசை விரட்ட முடியலை. அக்கினி கூட இருந்தால் விரட்ட முடியும் என்று தேவ மனிதர் ஜோஷுவா சொல்லுகிறார். காரணம் என்ன? அவருடைய ஊழியத்தில் பிசாசுகள் அலறுகிறதையும் பிசாசுகள் ஓடுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அநேகர் அந்த நாட்டிலெல்லாம் சென்று அவரை விசிட் பண்ணிட்டுலாம் வந்திருக்காங்க. இப்பொழுது அவர் மறைந்து விட்டார், அவர் மறித்து விட்டார். ஆனால் அவர் பயன்படும் பொழுது அவர் சொன்ன சாட்சி தான். ஏகப்பட்ட வீல் சேர்ஸ் எழும்பி இருக்கிறது, ஏகப்பட்ட அற்புத அடையாளங்கள். அப்படியே ரத்தத்தோடு கேன்சரோடு நிற்பாங்க. இந்த தேவ மனிதர் அப்படியே ஜெபிப்பார், கர்த்தருடைய கரம் அப்படியே ஹீலிங் கொடுக்கும். ஏகப்பட்ட சாட்சி. இதெல்லாம் பொய் புரட்டுன்னு சொல்ல முடியாது தேவ ஜனமே. அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை ஆப்பிரிக்கா தேசத்தில் தேவன், நைஜீரியா என்ற பட்டணத்தில் தேவன் செய்தார். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இந்த தேவ மனிதனால் குறைந்தது என்று நைஜீரியா கவர்மெண்ட் விளக்கம் சொன்னார்கள். அந்த தேவ மனிதன் வாழ்ந்ததுனால ஏராளமான எய்ட்ஸ் நோயாளிகள், ஏராளமான கேன்சர் வியாதிகள் அப்படியே அழுவுன நேரத்தில் கொண்டு வருவாங்க. மரித்த சடலத்துக்கு மேலே அப்படியே அந்த மனிதர் படுக்கும் பொழுது அந்த சரீரத்தில் உயிர் வந்த நேரடியான ஒரு காட்சி யூடியூப்பில் கிடக்கிறது. ஸோ இப்படி ஏகப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்ததுக்கு ஒரு காரணம் அந்த மனிதன் சொல்லுகிறார், நம்ம வார்த்தையில் உள்ள அக்னி தான். நிறைய பேர் பிசாசு கிட்ட போயிட்டு கத்துவாங்க, பிசாசை வெளியே வா, அந்தகார ஆவியை வெளியே வா. எவ்வளோ கத்துனாலும் வெளியே வராது. அதான் அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், நம்மளுடைய சவுண்டு இல்லை, நம்மளுடைய கத்தல் அல்ல, நம்மளுடைய கத்தி கதறதுனால பிசாசு வெளியே வராது. நம்ம தேவனோடு உள்ள உறவில் இருக்கிற அக்னி, தேவ வார்த்தையின் அக்னி, பரிசுத்த ஆவியின் அக்னி எவ்வளோ நமக்குள்ளே இருக்குதோ பிசாசுக்கிட்ட போயிட்டு நின்னாலே அதை அலற தொடங்கிடும். அதனால தானே ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த்னு சொல்லக்கூடிய தேவ மனிதனுடைய கண் பார்வையில் அக்னி இருந்துச்சான். சில நேரம்லாம் அவர் வாயால் பேசவே மாட்டாராம், பிசாசை உற்று பார்ப்பாராம். அவர் கண்களில் இருந்த அக்னி போய் அந்த பிசாசை கொடுமைப்படுத்தி அலற வைக்கிறது. பரிசுத்தமான கண்கள், நியூஸ் பேப்பரை கூட வாசிக்கிறதுக்கு பயந்த அந்த கண்கள், இச்சையான ஒரு உலக காரியம் என் கண்ணுக்குள்ளே பேரக்கூடாதுன்னு சொல்லி தன்னை காத்துக்கொண்ட தேவ மனிதன் தான் ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த். அந்த கண்கள் அக்னி இருந்தது. அநேக பிசாசுகள் நிற்குமா, அதை உற்று பார்ப்பாராம். வேதத்தில் கூட பவுல் அப்போஸ்தலர், பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து உத்து பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் அனுபவிக்காமல் இருக்கிறோம்.
we have to experience this. இதை ஒவ்வொரு தேவ ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த அருமையான நிகழ்ச்சி மூலமாக நம்ம அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம பார்த்த ஒரு விஷயம், ஏசாயா 60 1-2 பார்த்தோம். கர்த்தருடைய மகிமை இருக்குன்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது விஷயம், கர்த்தரே உங்க மேலே இருப்பார்னு சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலே வரும்பொழுது உங்களுக்கு பலன் உண்டாகும் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு தான் நீங்கள் சாட்சியாக வாழ முடியும். அது 2வது அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. எபிரேயர் 12:29 சொல்லப்பட்டபடி தேவனே அக்னியாக இருக்கிறார். ஸோ இந்த அக்னியை குறித்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இதை தான் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆவியில் அனலாயிருங்கள் சொல்லுகிறார். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில் அனலாக இருக்கணும்னா என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லுகிறார். ஆவியில் அனலாக இருந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லுகிறார். அப்போ ஆவியில் அனல் இல்லைன்னா ஊழியம் செய்ய கஷ்டம். அழகாக சொல்லுகிறார் 11வது வசனத்தில், அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க என்ன செய்யலான்னு அடுத்த வரியில் சொல்கிறார், ஆவியில் அனலாக இருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நம்ம ஏசப்பா பற்றி ஒன்று சொல்லணும்னா, அசதியோடு செய்யக்கூடாது, சோம்பலோடு அல்ல, அனலோடு செய்யணும், ஆசையோடு செய்யணும், பாசத்தோடு செய்யணும். நம்ம சொல்லும் பொழுதே நம்ம கண்ணில் கண்ணீர் விடணும். நிறைய பேர் இது என் மேலே விழுந்த கடமை, சுவிசேஷத்தை நான் அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ, இது பயத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். பயத்தின் ஆவியினால் அறிவிக்கிறவங்க இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் ஆரம்ப நாட்களில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு சுவிசேஷ துண்டு பிரதிகளை போட்டுட்டு வருவேன். வாலிப வயசு, அடித்தாலோ கொன்னாலோ கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா ஊழியத்தை நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்ப ஊழியம் பயந்து செஞ்சேன். ஆண்டவர் சொன்னார், நீ பயந்து செய்யாத மகனே, நீ சந்தோஷத்தோடு, நீ ஆவியில் நிரப்பப்பட்டு என்னுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு செய்யணும்னு சொன்னார். அதுக்கு பிறகு என் ஊழியம் மாறினது. தேவ ஜனங்களை, நீங்கள் பயத்தோடு என் மேலே விழுந்த கடமை தான், ஆனால் அதை சந்தோஷமாக செய்யணும். அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்க, ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. தேவ ஜனங்களை ஒரு நாள் கூட காத்திருந்து ஜெபிச்சு நீங்கள் போய் என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். நான் நிறைய பஸ்ஸில் என்ன செய்வேன்? தேவனுடைய வசனங்களை ஒட்டி விடுவேன். நிறைய பஸ்ஸில் உள்ள சீட்டில் ஆள் இல்லாத பஸ்ஸிலலாம் போய் ட்ராக் நோட்டீஸை வச்சுட்டு வருவேன். ஒவ்வொரு இடங்களில் நின்று சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுப்பேன். சர்ச்சுகளுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன். சில இடங்களில் கிராமங்களுக்குள்ளாடி போய் கொடுப்போம். இப்படி நிறைய நேரம் கொடுக்கும் பொழுது ஒரு பயம் வரும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த பயத்தோடு இல்லை, ஆவியில் அனலாயிருங்க. பிசாசு எரியப்படுவான், பிசாசினுடைய வல்லமைகள் அழிக்கப்படும். பயந்து செய்கிறது பேர் ஊழியமா என்று கேட்டால் ஊழியம்தான். ஆனால் அதை நீங்கள் மனசார செய்யலை அல்லவா? அதனால் நீங்கள் மனசார செய்கிறதற்கு நீங்கள் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். அப்போ தான் தைரியமாக செய்ய முடியும். அப்போ தான் நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் வாய்க்காது. தேவ நேரத்துக்கு முன்னாடி யாரும் நம்ம மேலே கை போட முடியாது. அப்போ நம்ம ஆவியில் அனலாக இருக்கணும். சரி, இதுதான் வேதம் அழகாக சொல்லுகிறது. இந்த அனலை குறித்து பழைய ஏற்பாட்டில் தேவ பக்தன் தாவீது அழகாக சொல்லுகிறார். அது எப்படி அனல் மூண்டதுன்னு சொல்லுகிறார். சங்கீதம் 39 3வது வசனம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எப்படியா அனல் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸில் சொல்கிறாரு, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எப்படி பார்த்தீங்களா? அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஜபம் செய்கிறது கூட இந்த அக்கினி தேவையாக இருக்குது. தேவச்சனமே, நம்ம ஆவியில் நிரம்பி, ஆவியில் எப்படி நிரம்ப? வேத வசனத்தை வாசிக்க ஆவியினால் நிரம்ப முடியும். ஏன்னா வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட்டீங்கன்னா அவர் உங்களை வேதத்தை வாசிக்க வைப்பார், வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பார். அது உங்களுக்குள்ள ஆவியாக ஜீவனாக உங்களுக்குள்ள சென்று அது அக்னியாக மாறும். தேவனுடைய வார்த்தை எரமியாவுடைய எலும்புகளுக்குள்ளெல்லாம் அக்னியாகி உண்டாக்குனதான், அதனால் அடக்கி வைக்க முடியலையா? ஸோ இந்த வேத வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்ம அதுக்கு டைம் செலவழிக்கணும். நம்ம கவனமாக வார்த்தையை வாசிக்கணும். பிறர் மேலே கசப்போடு எரிச்சலோடு வாசித்தா நமக்குள்ள வசனம் கிரியை செய்யாது. ஃப்ரீ ஸ்பிரிட்டில் வாசிக்கணும், விடுதலையாக்கப்பட்ட ஆவி. அதனால தான் தனிமையான ஒரு இடத்துல போய் வாசிக்கணும். தனி நேரம் நமக்கு ரொம்ப தேவை. எல்லாரும் தூங்கும் பொழுது ரொம்ப சத்தம் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் தேவ சத்தத்தை கேட்க ரொம்ப எளிமையாக இருக்கும். இல்லைன்னா 4 பேர் கத்தி கொண்டு இருக்கும் பொழுது வாசிக்க முடியாது. அதனால் அதிகாலை ஜெபம் ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ தேவ ஜனங்கள் இந்த அக்னியை பெற்றுக்கொள்ள கரையம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் அக்னியை போட வந்தேன். ஸோ இந்த அக்னி வந்துட்டுனா நடக்கக்கூடிய விஷயம், ஏராளமான விஷயம் நடக்கும். அதில் விசேஷமாக உங்களுக்கு புரோஜனப்படுற 3 காரியங்களை சொல்லுகிறேன். முடிவில் ஆண்டுடைய சித்தமானால் சில வசனங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா நடக்கும் என்று நான் உங்களுக்கு வசனங்கள் தரலாம். இப்பொழுது 3 விஷயங்கள். முதலாவது விஷயம், அது நம்மளை பற்றி எரிய பண்ணும். பழைய ஏற்பாட்டிலோட அக்னி அழித்தது, அந்தகார வல்லமைகளை அழித்தது, சோதம் குமாராவை அழித்தது, பாகாலின் பலிபீடங்களை அழித்தது,
பிறகு தேவனுக்கு பிரியமில்லாமல் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து போட்டு ஆரோனுடைய பிள்ளைகள் எரிந்து சாம்பலானார்கள். ஸோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் அக்கினி எப்படி இருக்கிறது? புதிய ஏற்பாட்டின் அக்கினி ஒரு கேண்டிலுக்கு மேலே, ஒரு மெழுகுவர்த்தி மேலே ஒரு தீயை வச்சா என்ன செய்யும்? அது அநேகருக்கு ஒளி கொடுக்கும், அநேகருக்கு பாதை காட்டும், அநேகரை சந்தோஷப்படுத்தும், அநேகரை காயங்கள்லேருந்து காப்பாற்றும். எப்படி இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு யோசிக்கலாம். ஒரு வீட்டில் கரண்ட் போயிட்டுனா ஒரு விளக்கை கொளுத்தி வைக்கலன்னு வைங்களேன், அவங்க போயிட்டு கட்டலில் மோதுவாங்க, அவங்க தலை எதுலையாவது மோதும், பீரோவில் போய் மோதிட்டு இருப்பாங்க, கால் போய் நச்சுன்னு எதுலையாவது போய் இடித்து விரல் ரத்தம் வரலாம், நகம் உடையலாம், நிறைய விஷயம் நடக்கலாம் தேவஜனமே. ஆனால் ஒரு விளக்கு கொளுத்தப்பட்டுச்சுன்னா எங்கெங்கே எந்த பொருள் இருக்குது நமக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது. இதே போல் நம்ம லைஃபுக்குள்ளே, நம்ம இருதயத்துக்குள்ளாடி கர்த்தர் ஒரு தீபம் கொடுத்துருக்கிறார். அதுதான் ஆவி, இந்த உள்ளான மனுஷன். இந்த ஆவியோ கர்த்தருடைய தீபமாக இருக்கிறது. ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. இந்த ஆவி ஆதாம் செய்த பாவத்தினால அணைந்து போயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினால் மரித்து போயிருந்த நம்மளை கர்த்தர் உயிர்ப்பித்தார்னு வேதத்தில் எபேசியர் 2 அதிகாரம் 1-2 வசனங்கள் அழகாக சொல்லுகிறது. ஸோ தேவ ஜனங்களே, நம்ம மரிக்கப்பட்டிருந்தோம். அப்போ இந்த மரித்த ஆவிக்கு உயிர் வந்திருக்கிறது. உயிர் வந்தால் மட்டும் போராது, அது அக்கினியாக எரிய வேண்டும், அநேகருக்கு அது பாதை காட்ட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது, பாதைக்கு தீபமாக இருக்குது, விளக்காக இருக்கிறது. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நம்மளை கர்த்தருடைய அக்கினியில், வார்த்தையில் பிரகாசிப்பிக்க என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்போ முதலாவது இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள்ளே வந்த உடனே என்ன செய்யுதுன்னா, ஒரு கேண்டிலை பிரகாசிப்பித்த மாதிரி, எரிய வைத்த மாதிரி நம்மளை எரிய வைக்குது. அதுக்கு பிறகு நமக்குள்ளேருந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது. 4 பேருக்கு நம்ம ஆலோசனை சொல்லலாம், கரெக்டான வழியை சொல்லலாம். நானே சத்தியம் வழியும் ஜீவனமாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டோடைய பாதையை நம்ம காட்டி கொடுக்க முடியும். சுவிசேஷம் அறிவிக்க உதவியாக இருக்கிறது. அதனால தான் ஏசாயா 60:1-2 அழகாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இருக்குமா? மேலே எப்படி ஒரு கேண்டிலுக்கு மேலே ஃபயர் இருக்கிற மாதிரி நம்ம மேலே என்ன இருக்கும்? கர்த்தருடைய அக்கினி இருக்குமா? அது என்ன செய்யுது? நம்மளுக்கு பாதை காட்டும். நம்பர் 1, அக்கினியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது எரித்து சாம்பலாக்குறது மட்டுமல்ல, அது முதலாவது அது விளக்காக பயன்படுகிறது. அக்கினியை பல வண்ணங்களில் நம்ம பயன்படுத்த முடியும் அல்லவா? அப்போது நமக்கு அக்கினியை ஞானமாக நம்ம பயன்படுத்துறதுல முதல் விதம், கர்த்தர் நமக்கு கொடுக்குற முதல் விதம், அது நம்ம மேலே என்ன செய்கிறது? எரிகிறது. அடுத்தது ஒரு கேண்டில் எடுத்து என்ன செய்யலாம்? இது நம்பர் 2 கிடையாது, நம்பர் 1லேயே அந்த கேண்டில் என்ன செய்யும்னா, இன்னொரு கேண்டிலை பற்ற வச்சிடலாம். அந்த கேண்டிலை வச்சு இன்னொரு கேண்டிலை பற்ற வச்சிடலாம். அதனால தான் ஆண்டு சொன்னார், நான் அக்னியை போட விரும்புகிறேன், போடப்பட்ட அக்னி பற்றி எறிய விரும்புகிறேன். இதோ நான் அக்னியை போடுகிறேன், அந்த அக்னி பற்றி எறிய விரும்புகிறேன். போட்டது அப்படியே ஒரு ஆளுக்குள்ளே கடக்கணும்னு ஆண்டர் நினைக்கல. தேவ ஜனங்களே, அக்னியுடைய 2வது ஸ்பெஷல் விஷயம் என்ன தெரியுமா? இந்த கேண்டில் என்ன செய்யலாம்னா, ஒரு காட்டையை பற்றி விட்ரும், ஒரு தீக்குச்சி காட்டையை பற்றிடும். ஸோ ஒரு ஆளுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்குதுன்னா, அது அப்படியே ஒரு சர்ச்சுக்குள்ளாடி ஒரு அனாயிண்டிங் நிறைந்த ஒரு தேவ மனிதர் வராருன்னா, உண்மையாட்டே பவுலை போல் ஒரு தேவ மனிதர் அங்கே வராங்கன்னா, ஒவ்வொரு மேலேயும் கையில் வைக்கும் பொழுது, கையை அவங்க தலையில் வைக்கும் பொழுது, அவர்கள் மேலே கை வைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, பரிசுத்த ஆவியானவர் அடுத்த ஆள் மேலே இறங்க தொடங்கிடுவார். God passes through like this. கர்த்தர் இப்படி தான் பாஸ் ஆகுகிறார். பரிசுத்தமான தேவ பாத்திரங்கள் மூலமாக தான் அடுத்த ஆள்கிட்ட வர முடியும். அதனால தான் தேவ ஊழியர்கள் கை வைக்கும் பொழுது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பவுல் கை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இதான் இம்பார்ட்டேஷன் சொல்லுவாங்க. அவர் மேலே உள்ள கிருபையை தீமோத்தி மேலே கை வைக்கும் பொழுது உள்ளே போனதுன்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியாததுனால கை வைக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். யார் கை வைக்கக்கூடாதுன்னா, பிசாசு பிடிச்சவங்க நம்ம மேலே கை வைக்கக்கூடாது, அந்தரங்க பாவம் செய்கிறவங்க நம்ம மேலே கை வைக்கக்கூடாது. சில பாஸ்டர்ஸ் ரொம்ப பாவம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க, அது வெளியே தெரியாது, அவர்களுக்கு அழைப்பே இருக்காது, சும்மா ஊழியம் செய்ய வந்திருப்பாங்க, பணத்திற்காக வந்திருப்பாங்க. இது நான் மறைந்திருக்கிற பாவம் செய்கிற ஊழியர்களை மட்டும் சொல்கிறேன், எல்லாரையும் அல்ல. தேவ ஊழியர்கள் நிறையா இருக்கிறாங்க, கனத்துக்குள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் அழைப்பே இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்த நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க பாவம் செய்வாங்க, விபச்சார பாவம், பண ஆசை, உலக இச்சைகள், எல்லா தவறுலையும் இருப்பாங்க. இவர்கள் நம்ம தலையில் கை வைக்கும் பொழுது அவர்களுடைய அசுத்தாவி நமக்குள்ளாடி வந்துவிடும். இதை தவிர்க்கிறதற்கு என்ன செய்யலாம்னா, முதலாவது ஆண்டருடைய வேதம் தெளிவாக சொல்லிட்டு, அவர்களுடைய கனிகள்னால நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் போகிற சபையில் கனி உள்ளவர்களை நீங்கள் தான் அறிந்து கொள்ளணும்.
அதனால தான் கண்ட இடங்கள்லையும் போய் நம்ம எல்லார்ட்டையும் தலையை கொடுத்து ஜெபிக்கக்கூடாது. நம்ம ஒரு சபைக்கு போகிறோன்னா அது தேவ ஆவியினால் நடத்தப்படுற ஒரு சபைனா அந்த ஊழியர் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்றாருன்னா அது நல்ல ஊழியக்காரராக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு 4 இடத்துக்கு போய் வருகிற எல்லா ஊழியர்களுக்கும் நீங்கள் கதவு திறந்து கொடுத்தீங்கன்னா அது ஆபத்தாக மாறிவிடும். ஒரு நாள் நாங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக, நான் சிறுவனாக இருந்த நேரத்தில், அந்த வாலிப வயசு, நான் அப்போ பார்க்குறேன் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, வெண் வஸ்திரம் தரித்து வருகிறார். அவர் திடீர்னு என்ன செஞ்சிட்டார், ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு வாலிப சகோதரி தான் இருக்காங்க. அங்கே ஜெபிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த சகோதரி ஊழியக்காரங்க நினச்சி ஜெபிக்க விட்டுட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தால் அவர் ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு நபர், அதாவது மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபர். அவர் ஊழியம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் போயிட்டு பைபிள் எடுத்துகிட்டு போய் ஜெபிக்க தொடங்கிடுறார். எல்லாருடைய தலையிலையும் கை வைத்து விடுவார், காணிக்கை கேட்பார். இப்படி செய்து கொண்டிருக்கிறார். இவர் கர்த்தரால் அனுப்பப்படவில்லை, அவரே மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம தலையில் கை வைக்கும் பொழுது நமக்கு ஆபத்தாக மாறும். ஏன்னா அதுக்குள்ளே இம்பார்ட்டேஷன் இருக்கிறது, கடத்தி விடப்படுகிற அனுபவம் இருக்குது. அவருக்குள்ளே என்ன இருக்குதோ அது நம்ம மேலே வந்துடும். அதனால தான் 1 தீமோத்தேயு 5:22 பவுல் சொல்லுகிறார், ஒருவர் மேலேயும் நீ சீக்கிரமாக கை போடாத, அவங்க செய்கிற பாவத்துக்கு நீ உடன்படாத. 2 விஷயம் நடக்கும். ஒரு ஊழியக்காரர் கை வைக்கும் பொழுது ஒரு விசுவாசிகளுக்குள்ளாடி என்னென்ன அசுத்தம் இருக்குதோ அத்தனையும் ஒரு ஊழியக்காரனை தாக்கும். ஆனால் அந்த தேவ மனிதன் கனியாகவும் சாட்சியாகவும் பரிசுத்தமாகவும் தன்னை காத்துக்கொள்றதுனால அந்த ஆவிகள் வெளியே ஓடுகிறது. இல்லை என்றால் விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற ஆவியும் ஊழியர்களை தாக்கும். அதனால் கையை வைக்க போகிற ஊழியரும் தாக்கப்படுவார்கள், கையை வைக்கப்பட்ட விசுவாசியும் தாக்கப்படும். எப்படின்னு நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியர் கை வைக்கிறார்னா அவர் தேவனால் அனுப்பப்பட்ட பவுலை போல ஒரு ஊழியராக இருந்தாலும் பிசாசு அவர்களை தாக்கும். ஆனால் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறதுனால அதை ஜெயித்து விடுவார்கள். அதே போல் ஒரு விசுவாசி ஒரு பாவியான ஒரு மோசமான பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்க போனால் அந்த பாஸ்டர்கிட்ட உள்ள அசுத்த ஆவி உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நம்மளே நிறைய பேர்கிட்ட போய் தலையை கொடுக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாச்சியாக ஒரு கன்வென்ஷனோ ஏதோ ஒரு மீட்டிங் நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க, அங்கே வந்திருக்கிற ஊழியர்கள் உங்கள் சபை சார்ந்த ஊழியர்கள் அல்ல, உங்கள் சபைக்கே தெரியாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பக்கத்தில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னு போகிறீங்க. இப்போது உங்கள் சபையில் உள்ள பாஸ்டர் நல்ல பாஸ்டராக இருக்கலாம், அவர் கூப்பிடுகிற ஊழியர்களையும் அவர் ஜெபித்து தான் கூப்பிடுவார். அதனால் நீங்கள் சந்தேகம் இல்லாமல் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம் ஆவியானோடைய நடத்துதலின்படி. ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் சபைக்கு தெரியாமல், பாஸ்டருக்கு தெரியாமல், பக்கத்தில் ஒரு யூத் மீட்டிங்கோ இல்லை ஒரு கன்வென்ஷனோ நடக்கு, நீங்கள் அங்கே போகிறீங்க, போயிட்டு நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க. அப்போ திடீர்னு சிலர் உங்கள் தலையில் கை வைக்கிறாங்க. இதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு ஒன்று செய்யலாம், நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, உங்கள் சித்தம் இல்லாமல் என் தலையில் யாரும் கை வைக்கக்கூடாது, நீங்கள் ஜெபிக்கணும். நான் பல இடங்களில் பல மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ண நாட்கள்லாம் நான் இப்படி தான் சொல்லுவேன், ஆண்டவரே என் தலையில் உங்கள் சித்தம் இல்லாமல் யாரும் கை வைக்கக்கூடாது அப்படின்னு நான் தெளிவாக ஜெபித்து கொண்டு இருப்பேன். என் பக்கத்தில் வரைக்கும் கை வைப்பாங்க, ஆனால் என் மேலே கை வைத்ததே இல்லை. இப்படி என்னுடைய வாலிப நாட்களில் நான் நிறைய பைபிள் காலேஜ் படிக்கிற நாட்கள்லாம் நான் பல செமினார்லாம் போகும்பொழுது தேவையில்லாமல் என் தலையில் எந்த ஊழியர்களும் கை வைக்கக்கூடாது நான் ஜெபிப்பேன். ஏன்னா நிறைய ஊழியனுடைய குடும்பத்தில் இன்றைக்கி கணவர் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. கணவர் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பார், மனைவி ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக குடும்பமாக அப்படி இருந்து கொண்டு இருக்கும். இப்படிலாம் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் கை வைக்கும் பொழுது ஆபத்து தான். ஸோ தேவ ஜனங்களே, அதனால் ஒரு நல்ல அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. சரி, நம்பர் 1, இந்த ஆவியானோட அக்கினி நம்மளுக்கு வழிகாட்டுகிறது, அது நம்மளிலிருந்து பற்றி எரிகிறது. உங்கள் மேலே இருக்கிற அக்கினியை உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் ஜெபித்து கடத்த முடியும், உங்கள் கணவர் மேலே கடத்த முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவினால் ரட்சிக்கப்படாத கணவர் பரிசுத்தமாகறாங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவரால் ரட்சிக்கப்படாத மனைவியும் பரிசுத்தமாக வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி கடந்து செல்லும். நீங்கள் பிள்ளைகள் மேலே ஜெபிக்கும் பொழுது கைகளை வைத்து ஆவியானவருடைய நடத்துதல்னால நீங்கள் ஜெபிக்கணும். என் பிள்ளை அதனால் நான் தொட்டு ஜெபிக்கணும்னு ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவர் நடத்துகிறாருன்னா ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஏவுதல் ஆண்டர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் கை வைத்து ஜெபிக்கட்டுமா, ஜெபித்துட்டு அப்படி ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு பண்ணால் ரொம்ப சேஃப், அது ரொம்ப ஆசீர்வாதம். 2வது விஷயம், பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரிக்கும், இருளின் ஆவியில் எரிய பண்ணும். இதை தான் நம்ம எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம், பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறாராம். 12:29 ஹோலி ஸ்பிரிட், தேவன், உன்னதமான தேவன் எப்படி இருக்கிறார், பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். இது எதெல்லாம் பச்சிப்பார்னு பார்த்தீங்கன்னா, பிசாசின் வல்லமைகளை பச்சிப்பார், இருளின் வல்லமைகள், அது
பற்றி எரிய பண்ணுவார். அந்தகார வல்லமையில் எரிந்து சாம்பலாகும். நமக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்கள் எரிந்து சாம்பலாகும். அதனால தான் பவுல் சொல்கிறார், ஆவியில் அனலாக இருங்கன்னு சொல்லுகிறார். ஏன்னா ஒரு ஸ்டவ் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னா நல்ல ஒரு விறகை வச்சு நீங்கள் எரித்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த எரியக்கூடிய தீக்கு கிட்ட பாச்சானோ பல்லியோ எலியோ பெருச்சாலியோ நாய்க்குட்டியோ வராது. ஆனால் அது எரியாமல் சாம்பலாக இருந்துச்சுன்னா கதகதப்பை வாங்குறதுக்கு பாச்சாம் பல்லி நாய்க்குட்டி எல்லாம் பூனை எல்லாமே அந்த சாம்பலில் தான் வந்து படுத்து கிடக்கும். ஏன்னா அதில் தீ இல்லை. தீயினுடைய சாம்பல் தீயினுடைய இன்னொரு பகுதி தான். ஆனால் தீ தான் தேவை. பிசாசை விரட்டுறதுக்கு தீ தேவையாக இருக்கிறது, அக்னி தேவையாக இருக்கிறது. அதனால தான் அனுபவப்பட்ட தேவ மனிதர் ஜோசுவா சொன்னார், வாயில் உள்ள அக்னி அது வார்த்தையினுடைய சத்தம் அல்ல. ஒரு ஆள் பயங்கரமாக கத்துறதுனால பிசாசு ஓடாது. வார்த்தை மெல்லிய வார்த்தையாக இருந்தாலும் போ பிசாசேன்னு மெல்லிய வார்த்தையில் சொன்னாலும் இல்லை கண்ணால் பார்த்தா கூட ஹூன்னு ஊதுனா கூட பிசாசு போகும். ஆனால் உங்களுக்குள்ள அக்னி இருந்தால் அது நடக்கும். இந்த அக்னியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நிறைய வீடியோக்களில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது பிசாசை சுட்டரிக்கிற அக்னி. அப்போ ரெண்டாவது விஷயம், பரிசுத்த ஆவியின் அக்னி என்ன செய்து நம்மளை சுத்திகரிக்கிறது. நமக்குள்ளே உண்டாகுகிற சில பாவ காரியங்கள் பிசாசின் கிரியைகளை சுட்டெரிக்கிறது, மந்திர கட்டுகளை சுட்டெரிக்கிறது. அதனால தான் பிசாசுகள் அலறுகிறது, ஐயோ என்னை விரட்டுகிறானே, அக்னியாக இருக்குதே, இவன்கிட்ட வர முடியலையே. ஏன்னா தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே வசனம் இருக்கும் பொழுது, பரிசுத்தம் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அக்னி இருக்குது. நிறைய பேருக்குள்ள வசனம் இருக்கும், ஆனால் அந்த வசனம் அறிவாக இருக்கும், அது ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறி இருக்காது. நம்ம சேனலில் பல முறை பார்த்துருக்குறோம். வசனம் சிந்தனையில் இருக்கும் பொழுது அறிவாக இருக்கிறது, அது அக்னியாக இன்னும் மாறலை. அது இருதயத்துக்கு போகும்பொழுது தான் அக்னியாக மாறும், ஆவியாக ஜீவனாக மாறும். ஸோ அதனால் எல்லாருக்குள்ளாடியும் வசனம் இருக்கும், ஆனால் அக்னிமயமான வசனம் வரணும்னா அது இருதயத்துக்கு போகணும். அது பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கணும். பாவம் செய்கிறவங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாதல்லவா. பரிசுத்தமாக வாழணும். நீங்கள் தான் தேவன் தங்கும் ஆலயம். அப்போது பரிசுத்த ஆவியானவரும் வசனமும் இருதயத்தில் இருந்தால் தான் அக்னி இருக்கும். ஸோ இதை நம்ம செயல்பாட்டில் கொண்டு வந்தால் தான் அக்னி இருக்கும். இந்த அக்னி தான் பிசாசுகளை எரித்து சாம்பலாக்குகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தேலை கொண்டாங்க, ஆனால் அந்த தேலை கொண்டுட்டு ஒரு ஓரமாக போட்டிருந்தாங்க. அப்போ அந்த சைடில் ஒரு சின்ன பையன் என்ன செஞ்சான், விளையாட்டுத்தனமாக அங்கே போயிட்டு விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அந்த செத்த தேலை மிதிச்சிட்டான். அந்த செத்த தேளு செத்து இருந்தாலும் அதனுடைய கொடுக்கு ஆடிக்கொண்டு இருந்திருக்கு. அந்த கொடுக்குள்ள உள்ள விஷம் அந்த பிள்ளையினுடைய காலில் போய் அவனுடைய உடம்பெல்லாம் நீல கலரில் ஆகி அவனை காப்பாற்ற பயங்கரமாக கஷ்டப்பட்டு அவன் சின்ன வயசுலேயே மரித்து போய்விட்டான். நடந்த சம்பவம் அல்லவா. இப்படி ஏராளமான சம்பவங்கள் நடக்கிறது. காரணம், அது செத்து போயிருந்தாலும் சில நேரம் அற உயிரில் இருக்கும், சில நேரம் அது உடம்பு செத்து இருக்கும், அதனுடைய விஷத்தன்மை இருக்கும். இந்த பாம்புகளும் அப்படி தான், செத்தாலும் அதனுடைய வாயில் விஷம் இருக்கும். தெரியாமல் என்ன செய்வாங்க, யாராவது மிதிச்சிட்டாங்கன்னா அது அவர்களுடைய சரீரத்துக்குள்ளே போயிடும். அதனால் கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா, அடித்து கொன்னதை இந்த மாதிரி விஷ சர்ப்பங்களை இல்லை தேள்களை எதையாவது செஞ்சுருந்தாங்கன்னா, அது செத்து போயிருந்துச்சுன்னா, அது இயற்கையாகவே செத்து போயிருந்தாலும் இவர்கள் எடுத்து அதை எரித்து சாம்பலாக்கிடுவாங்க. ஏன்னா எரிக்கும் பொழுது விஷம் எரிந்து விடுகிறது. எவ்வளோ அருமையான விஷயம் பார்த்தீங்களா. வாழ்க்கையிலையும் பிசாசுனுடைய அக்னியையும் அவனுடைய விஷத்தையும் அவனுடைய பாவ செயல்களையும் எரித்து போட ஒரு பரிசுத்த அக்னி இருக்குது. அந்த அக்னி தான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி. அப்போ ரெண்டாவது விஷயம், பரிசுத்த ஆவியின் அக்னி நமக்கு விரோதமான மந்திரக்கட்டுகள், பில்லி சூன்யங்கள், இந்த சர்ப்பத்தின் ஆவிகள், எல்லா ஆவிகளையும் எரித்து சாம்பலாக்கும். அதனால தான் நமக்கு இந்த அக்னி தேவையாக இருக்கிறது. நம்பர் 3 அது நமக்கு ஆறுதலாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட். ஒரு அக்னி என்ன செய்யும், இந்த குளிர் பிரதேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா பனி பயங்கரமாக இருக்கும். அவங்க அப்படியே குளிரில் நடுங்கிட்டு வருவாங்க. பைக்கோ காரோ ஓட்டினாங்க, நடுங்கிட்டு வீட்டுக்குள்ளே அந்த தீக்கு முன்னாடி போய் கையை காமிச்சு குளிர் காய்வாங்க. இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட். ஒரு அக்னி சுட்டி எரிக்கவும் செய்யும். அதனால தான் அதை உபயோகப்படுத்துகிற விதங்கள். ஒரு அக்னி நல்ல ஒரு ரூமுக்கு வெளிச்சமும் கொடுக்குது. அதே அக்னி நமக்கு கம்ஃபர்ட்டையும் கொடுக்குது, ஆறுதலை கொடுக்குது. என்ன செய்கிறது, கதகதப்பை கொடுக்கறது, நமக்கு ஜீவனை கொடுக்குது. குளிரில் உயிரை போயிடும், ஆனால் அந்த நேரம் என்ன செய்யுது, நல்ல ஒரு குளிர் காய்கிறதுக்கூடிய ஒரு அருமையான கதகதப்பை தருகிறது. அது மட்டும் இல்லை, அது நல்ல சூடான தேயிலை, டீ, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் என்ன தேவைனாலும் குளிரில் உயிர் போய் கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு ஒரு சூடு தண்ணி கூட இந்த தீயினால் தான் உருவாகிறது. நம்ம அனுதினமும் சாப்பிடுகிற உணவுகள் இந்த தீயினால், இந்த சூடுனால தான் நமக்கு என்ன செய்கிறது, அடுப்பில் உள்ள ஒவ்வொரு பாத்திரங்கள், இட்லி, தோசை எதுனாலும் சரி
எல்லாம் சாம்பார், பிரியாணி, சிக்கன் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஃபயர்னுடைய ஒத்துழைப்புனால தான் உருவாகிறது. இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உணவுகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்துறதுக்கும் இந்த அக்னி உதவி செய்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே தேவனே இந்த அக்னியாக இருக்கிறார். தேவன் அன்பாகவும் இருக்கிறார், அதே நேரம் தேவன் அக்னியாகவும் இருக்கிறார். ஸோ தேவ ஜனங்களே, நம்ம மேலே அக்னி இறங்குதுன்னு சொன்னோன்னே நீங்கள் என்னடா ஆண்டவர் இறங்குறான்னு சொல்லுறதுக்கு போல அக்னி இறங்குன்னு சொல்கிறாங்களே, பரிசுத்தாவி இறங்குறதுக்கு போல பரிசுத்தாவின் அக்னின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் குழம்ப வேண்டாம். அக்னியும் ஆண்டவர் தான், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தான். ஏன்னா ஆண்டவர் அக்னியாகவே இருக்கிறார். அதை தான் நான் திரும்பி சொல்லுகிறேன். நம்ம அதை அழகாக பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலேருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டினாலும் சரி, இயேசு கிறிஸ்து சொன்னார் பார்த்தீங்களா, நான் பரிசுத்த ஆவியை அனுப்ப போகிறேன்னு. ஆனால் இறங்கி வந்தது அக்னிமயமானவர். ஸோ ஆண்டவர் இறங்கும் பொழுது அக்னி இறங்கும். ஏசாயா தீர்க்கதரிசி 60:1-2 வாசித்து பாருங்கள். மகிமை அவங்க மேலே இருக்குன்னு சொல்லியிருக்கு. 2வது வசனத்தில் கர்த்தர் இருப்பார்னு சொல்லியிருக்கு. மகிமை உதிக்கும். 2வது வசனத்தில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை அவங்க மேலே காணப்படும். அப்போ கர்த்தர் வந்தாலே அங்கே மகிமை வந்துடும், அக்னி வந்துடும். அப்போ கர்த்தரையும் அக்னியும் பிரிக்க முடியாது. அப்போ அக்னி இறங்குதுன்னா அங்கே கர்த்தர் இறங்குவார். பரிசுத்த ஆவி அக்னி இறங்குதுன்னு சொன்னால் அங்கே கர்த்தர் இறங்குகிறார். அதனால தான் எபிரேயரில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 12:29 நம்மளுடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அவர் பாவத்தை மட்டும்தான் பட்சிப்பார், மற்றது எல்லாத்தையும் ஆண்டவர் பட்சிக்கிறது கிடையாது. அவர் வெளிச்சம் கொடுப்பார், அவர் நம்மளை வழிகாட்டுவார், நமக்கு உணவுகளை தருவார், ஆவிக்குரிய உணவுகளை தருவார், நம்ம இருதயத்தை கலங்காமல் பார்த்துக்கொள்வார். இருதயத்துக்குள்ளே அக்னி எரிகிறது அப்படியே உணர முடிகிறது. அதனால தான் எம்மா ஒரு சீடர்கள் சொன்னாங்க, நம்ம ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையா, நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா. அவர் பேசும் பொழுது இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு சொல்லுங்கிறாங்க. இட் இஸ் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இன் த ஹார்ட். இது நம்ம இருதயத்தில் நடக்கப்படுகிற ஒரு செயல். உங்கள் இருதயத்தில் அக்னி இருந்துச்சுன்னா எந்த மந்திராதியும் ஜெயிக்க முடியாது, எந்த பிசாசும் ஜெயிக்க முடியாது. இந்த அக்னி கூட 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 பிசாசு ஓடுவான். தெய்வ ஜனங்களை, இந்த அக்னியை உங்களுக்குள்ளாடி இருந்து அணைத்து போடக்கூடாதுன்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. டோன்ட் கொஞ்சம் த ஸ்பிரிட். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம உள்ளான மனுஷனுக்குள்ளே அக்னி இருக்குது. ஆவியை அணைத்து போடாதீங்கன்னு சொல்லுகிறது. ஆவியை ஏன் அணைச்சி போடாதுங்கன்னு சொல்லுகிறதுனா, ஆவி ஒரு அக்னி மாதிரி அது பற்றி எரிகிறது. நமக்குள்ள சந்தோஷம் பற்றி எரிகிறது, நமக்குள்ள சமாதானம் பற்றி எரிகிறது, சுவிசேஷ தாகம் பற்றி எரிகிறது, ஆத்தும பாரம் பற்றி எரிகிறது. இது எப்படி அணைந்து போகும்? கசப்பு, எரிச்சல், இச்சைகள், சண்டைகள் வரும்பொழுது இது அணைகிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்குது. இன்னொரு இடத்துல 1 தெசலோனிக்கர் 5:19 டோன்ட் கொஞ்ச் த ஸ்பிரிட், கொஞ்ச் நாட் த ஸ்பிரிட். உங்கள் ஆவியை அணைத்து போடக்கூடாதுன்னு சொல்லுகிறது, அவிழ்த்து போடக்கூடாது. அதை நீங்கள் தண்ணி ஊற்றி அணைக்கிறது போல் அணைச்சிடக்கூடாது. உங்கள் ஆவியும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்? அப்படியே சைலண்டாகி துக்கப்பட்டு இருக்கிறார், வெளியே போய் நிற்கிறார். உங்களுக்குள்ள அவர் குடியிருக்க முடியல. அதே நேரம் உங்கள் ஆவி என்ன செய்யுது? அமைதியாயிருது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அது செயல்பட முடியல, சோர்ந்து போய் இருக்குது, ஜெபிக்க முடியல. நிறைய பேர் சொல்கிற காரியம் என்னால் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல. காரணம், எப்படியோ சாத்தான் உள்ள நுழைஞ்சிருக்கிறான். பிறர் மேலே உள்ள கசப்பு, சோர்வு. துதிக்காமல் இருந்தாலே இருள் உண்டாகும் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம் அழகாக சொல்லுகிறது. நம்ம இருதயம் எப்படி அக்னியை இழக்குதுன்னு சொல்லுகிறது. ஏன் நம்ம துதிக்க வேண்டும்? கர்த்தர் நன்மை செஞ்சால் மட்டுமல்ல, கர்த்தர் தேவன் என்று அறிந்தால் நீங்கள் துதிச்சிடணும். ஏன் தெரியுமா? ரோமர் 1:21 அழகாக சொல்லுகிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவ ஜனங்களே, நம்ம கர்த்தரை துதிக்காமலே இருந்தாலே போதும். நீங்கள் பாவம்லாம் செய்ய வேண்டாம். நீங்கள் உள்ள பாவம் வந்தால் தான் அக்னி குறையுமான்னு நினச்சா அப்படி கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சோத்திரத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தனுக்கு இல்லை ஒருத்திக்கு தேவன் தான் உண்மையான ஆண்டவர் தெரிஞ்சிட்டுனா அப்பப்போ சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பைக்கில் இருந்து இறங்கினாலும் சரி, காரில் இருந்து இறங்கினாலும் சரி, துணியை காய போட்டாலும் சரி, நீங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ஆண்டவர் துதிச்சு கொண்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் கிருபை தாரார் அல்லவா. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது அல்லவா. எத்தனை பேர் இந்த பூமியில் இல்லை மரித்து போய்விட்டார்கள், உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது அல்லவா. அப்போ நீங்கள் துதிக்கணும். நீங்கள் துதிக்கலைன்னா உங்கள் இருதயம் என்ன ஆகுமா? இருள் அடையும் என்று வேதம் சொல்லுகிறது. இருள் அடைஞ்சிட்டுனா கீழே உள்ள பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த வசனங்களில் நீங்கள் கீழே வாசித்து பாருங்கள். நம்ம இருதயம் இருள் அடைச்சிட்டுனா நம்ம தன்னாலே பாவம் செய்ய ஆரம்பிச்சிரும். அதனால தான் ஆவியை அவித்து போடாதீங்கன்னு வேதம் சொல்லுகிறது.
அப்போ நமக்குள்ள ஒரு அக்னி இருக்குது. பி ஃப்ளேம் இன் ஸ்பிரிட்னு பைபிள் சொல்லுகிறது. ஆவியில் அனலாயிருங்கன்னு சொல்லுகிறது. இது எல்லாம் தெளிவாக ஒரு பெரிய பெரிய ஹிஸ்ட்ரியாக விளக்கலை பவுல். இதெல்லாம் ரொம்ப தெளிவாலாம் பேசலை, மறைமுகமாக பேசியிருக்கிறாங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க தான் முடியும். தேவ ஜனங்களே, இது அனுபவம் சார்ந்தது. வேத வசனத்தை நம்ம அனுபவித்து பார்க்கணும். எம்மா ஒரு சீடர் சொன்னது போல் இருதயம் அக்னி கொள்ளணும். தாவீது ராஜா சொன்னது போல் நம்ம தியானிக்கல் அக்னி கொள்ளணும். இது ப்ராக்டிக்கலான விஷயம். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் முடியும். கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் எவ்வளோ நல்லவர்னு. அதை சொன்னால் புரியாது தேவஜனமே, அது ருசித்து பார்த்தா தான் புரியும். ஒரு மனுஷன் எப்போ சொல்லுவானா, ஐயோ நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் பூஸ்ட்டு குடித்தேன், நான் காம்பளான்னு குடித்தேன்னு சொல்லுவானா. அந்த டேஸ்ட்டு மக்களுக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் என்ன செஞ்சிட்டான், ஒரு லிட்டரு கேன் நிறையா பூஸ்ட்டு செஞ்சு கொண்டு வந்துட்டான். முதல்ல பூஸ்ட்லாம் அறிமுகம் ஆகிற டைமில் அந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். அவங்க குடிச்சு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவ ஜனங்களே, நம்ம குடிச்சு பார்த்தா தான் அது தெரியும். அதே போல் தான் நம்ம உணவை ஒரு விஷயத்தை உன்று பார்த்தா தான் தெரியும். அதே போல் கர்த்தரை நம்ம ருசித்து பார்த்தா தான் தெரியும். அந்த ஃபயர் எப்படி இருக்குது, பிசாசு எப்படி ஓடுது, மந்திரங்கள் எப்படி பயப்படுகிறது, நம்மளை சோர்வின் ஆவிகள் ஜெயிக்கும் பொழுது இந்த அக்னி எப்படி போராடுகிறது. இந்த அக்னி எளிமையாக உருவாகிறதற்கு நம்ம விட்டு கொடுத்து நம்ம பழக வேண்டும். இந்த அக்னி உருவாக 2 விஷயம். ஒன்று, நம்ம வேதத்தை வாசிக்கணும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு வாசிக்கணும். 2வது, நம்ம பரிசுத்தமாக வாழணும். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் இந்த அக்னி நமக்குள்ளே செயல்படும். ரொம்ப பைபிள் வாசித்தா கூட இது செயல்படாது. ஆனால் ஹோலி லைஃப் இருந்துச்சுன்னா அது செயல்படும். ஏன்னா நிறைய நேரம் நீங்கள் பைபிள் வாசிப்பீங்க, அடுத்த அசுத்தத்தில் போயிட்டீங்கன்னா அந்த அக்னி பற்றி எரியாது. ஆண்டவர் சொன்னார், பற்றி எரிய விரும்புகிறேன்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி 3 விஷயம் பார்த்துருக்குறோம். 1வது விஷயம், அது நமக்கு வழிகாட்டும். 2வது விஷயம், அது பற்றி எரியும். 3வது விஷயம், அது நமக்கு கம்ஃபர்ட்டை தரும், ஆறுதலை தரும். இந்த 2வது விஷயத்தில் பற்றி எரியும்னு சொன்னதில் சாத்தானுடைய விஷயம், பாவ காரியங்களை அது பற்றி எரிய பண்ணிடும். குடும்பத்தில் உள்ள அசுத்தங்களை பற்றி எரிய பண்ணும். 3வது விஷயத்தில் பார்த்தது நமக்கு ஆறுதல் செய்யும், நம்மளை வழி நடத்தும், நமக்கு தேவையான ஆகாரத்தை தரும். இன்றைக்கி நாங்கள் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த டீம் ப்ரேயர் டைம் ஊழியத்தில் இருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் WF சேனல் மூலமாக உங்களோட பேசும் பொழுது எங்கிட்ட இருந்து ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகுது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, உணவு போல் வார்த்தையை கேட்குறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது ஒரு பரிசுத்த ஆவியின் அக்னி தான். அப்போது இந்த வசனம் என்ன செய்யுது, ஒரு உணவு போல் ஒரு அக்னியாக உங்களுக்குள்ளே வருதா. இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட். இது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குது, உங்களுக்கு பலனை தருகிறது, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தருது. ஸோ கர்த்தருடைய அக்னி மறைந்திருக்கிற காரியங்களை சுட்டெரிக்கும். ஒரு மலைப்பாம்பு இல்லை ஏதாவது ஒரு காடை நம்ம சுத்திகரிக்கும் பொழுது இந்த பாம்புகள் எல்லாம் வெளியேறி வரும். அப்போ அக்னிக்கு முன்னாடி எல்லா அந்தகாரங்களும் வெளிப்படும். ஸோ அக்னி நம்மளை பாதுகாக்கும், வழிகாட்டும், அந்தகார காரியங்களை சுட்டெரிக்கும். இந்த 3 காரியங்களை பார்த்தோம். இது உங்களுக்கு பிரோஜனப்பட்டிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தேவஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிகள் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் ரொம்ப பிரோஜனமாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற நிகழ்ச்சிகளை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ஆவியானவருடைய உதவியோடு வேத வசன ஆதாரத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் இரவு நேரத்தில் இந்த நிகழ்ச்சி கொடுக்கப்படுகிறது. தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் சேனல் உண்டு. உங்களுக்கு லிங்க் கிடைக்கலனா இந்த யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணும் பொழுது அந்த லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் கிடைக்கும். அதனால் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆவியை பலப்படுத்துகிற நல்ல நல்ல ஆவிக்குரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.